இன்றைக்கி சாமந்தி செடி கட்டிங்ஸ் வச்சு வேர் பிடிக்கவே இல்லை, நான் எத்தனை வாட்டி வச்சாலும் வேர் வரவே இல்லை, சாமந்தி கிளை கட் பண்ணி வச்சா அப்படின்னா அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வேர் பிடிச்சி நல்லா வளரும். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த சாமந்தி. இந்த சாமந்திக்கெல்லாம் கூட கட்டிங்ஸ் பண்ணி வச்சா வருது, நல்லா தான் வளருது. எந்த பூச்செடி சீக்கிரமாக வேர் பிடிக்குதுன்னா எல்லா சாமந்தி வேர் பிடிக்கும், இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வளர்றது வந்து அந்த சாமந்தி பிடிக்குது வேர் சீக்கிரமாகவே. இது பார்த்துருப்பீங்க பிஸ்கட் கலர் பூ சாமந்தி செடி. நான் கீழே தான் வச்சுருக்கேன், மாடியில் கொண்டு வரல. ஒரு செடி மட்டுமே காலையில் பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன், அந்த செடி மட்டுமே வச்சு காமிக்கிறேன். இது பார்த்துருப்பீங்க பர்பிள் கலரு. இது வந்து எல்லோ கலரு. இது வந்து பிஸ்கட் கலர் பெரிய பெரிய பூக்கெல்லாம் ஹைப்ரிடுன்னு சொன்னேனே அந்த பூச்செடி. இது இப்போ தான் வெயிலில் இன்றைக்கி தான் வச்சேன். பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன், பெரிய பெரிய பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா பூவெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு வந்து செடி வளராது, தளிரில் போடாது, இருக்கிற மட்டும் பெருசாகணும். அதுக்காக நம்ம பெரிய பெரிய ஃப்ளவர்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ சாமந்தி நீங்கள் கட்டிங்ஸ் வச்சா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது போல் நீங்கள் கண்டிப்பாக வச்சிங்கன்னா வேர் பிடிச்சி வளரும். இப்போ இந்த சாமந்தி பாருங்கள், இந்த சாமந்தி நல்லா பூலாம் நல்லாயிருக்கு. இந்த சாமந்தி கொஞ்சம் அந்த நான் ஏற்கனவே ஹைப்ரிட்னு சொன்னேன், அந்த சாமந்தி கொஞ்சம் வித்தியாசப்படும். இது டார்க்காக இருக்குது, அது லைட்டாக இருக்குது பிஸ்கட் கலரு. இப்போ நம்ம ஒரு செடி வளர்க்குறோம் பாருங்கள், இது போல் ரோஜா செடி வளர்க்குறேன் நான். பக்கத்துலலாம் இது போல் வச்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வைக்கலன்னா இனிமேல் வச்சுக்கோங்க. ஏன்னா கட்டிங்ஸ் வரல, வேர் பிடிக்க மாட்டேங்குது, காஞ்சி போகுதுன்னா நீங்கள் அது போல் செய்யலாம். இப்போ இந்த ரோஜா செடியில் இது போல் கிளாஸோ இல்லை இது போல் ஏதாவது ஒரு பொருள் நம்ம இது போல் வைக்கிறோம், கப்பு தொட்டி ஏதாவது வச்சுட்டு அதுக்கு ஒட்டினா போல் இந்த கிளாஸ் வச்சுக்கிறோம் பாருங்கள், பிளாஸ்டிக் கிளாஸு. இது பக்கத்துலேயே இந்த கிளாஸ் பக்கத்துலேயே மண்ணுக்குள்ளே நட்டு வச்சுருந்தேன். அப்போ மொட்டை இல்லை, ஏதாவது கடுகு போல் இருந்திருக்கும், அந்த ஒயிட் கலர் வச்சுருந்தேனே அதுலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சுது. இது மொட்டு கடுகு போல் இருந்திருக்கலாம் நான் வைக்கும்போது. இப்போ மொட்டு வந்து பூக்குது பாருங்கள். ஆனால் இப்போ வேர் பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் எடுக்கலைன்னாலும். இது போல் ஒரு பொருள் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா வெயிலெல்லாம் படாது, ஷேடில் தான் இருக்கிற போல் இருக்கும். வெயில் வந்தாலும் சில்னஸும் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு சாயிலுக்குள்ளே, அப்போ உங்களுக்கு வேர் பிடிச்சி வரும். இது போல் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னொரு பொருளும் இந்த பக்கம் சைடில் ரொம்ப ஒட்டினா போல் எல்லாமே இது வச்சுருக்கோம். இந்த பக்கத்தில் கொஞ்சமாக வந்து அதாவது பக்கத்தில் இருந்த அளவுக்கு வச்சுக்கணும், ஏன்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றுக்கிறேன். ரோஜா செடிக்கு ஊற்றுற தண்ணியே போதுமானது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 days ஒன்ஸ் கூட நான் சில டைமில் ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். அதனால அந்த சாமந்தி கிளைக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை சொல்கிறேன். ஏன்னா அந்த சில்னஸே சாமந்தி கண்ணுக்கு இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா சாமந்தி கண்ணு இது போல் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக வராத சாமந்தி கிளை கூட ரூட்டு வரும், அதுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தொட்டியில் கூட பாருங்கள், இந்த தொட்டி புதுசு. நான் இங்கே ஏதாவது ஒரு கிளாஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே அந்த கிளை வச்சுடுவேன். ஏற்கனவே வந்து ஹைப்ரிட் எல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்கள், ஹைப்ரிட் பிளான்ட்டு பிஸ்கட் கலர்னு சொன்னேன், இப்போ காமிச்சிருந்தேன். அந்த செடியிலேருந்து கட் பண்ணிட்டு கிளைலாம் வச்சுருக்கிறேன் பாருங்கள், மொட்டெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு மொட்டோடு வச்சுருக்கிறேன் பிரான்ச்சு, ரொம்ப சின்ன சின்ன பிரான்ச்சு தான். மொட்டோடு வச்சா கூட வரும், ஆனால் சின்ன லீஃப் இருக்கும் குட்டியாக, அதோடவே நீங்கள் வைங்க. லீஃபே இல்லைன்னா கூட வரும். நம்ம வந்து மண் வந்து அது போல் இருக்கணும், கிளைமேட் அது போல் இருக்கணும். இப்போ நான் சொன்னேனே அந்த மெத்தட், இந்த மொட்டு கூட நீங்கள் கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம், ஏதாவது கிளாஸ் அந்த மாதிரி. இந்த பெரிய பூ பாருங்கள், கொஞ்சம் பெரிய பூ, இன்னும் ஃபுல்லாக விரியல, கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கூட லைட்டாக லீஃப் இருக்குது பாருங்கள், குட்டி லீஃப் இருக்குது, வருதா பார்க்கலாம் ரூட்டு. சில டைமில் வரலாம், சில டைமில் போயிடலாம் கிளை சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.